நின்னுட்டு இருக்கிற பிளேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து 60 கிலோமீட்டர் தாண்டி இருக்க ஆழியார் டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆழியார் அணை வந்து எங்க இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி தாண்டி வால்பாறை போற வழியில தான் வந்துட்டு இருக்கு. சோ இந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன சாட்சினா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த நீர் தான். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் தண்ணி இருக்கு. தண்ணி தாண்டியும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மலைகள் இருக்கு. சோ அந்த பக்கம் நிறைய தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம புதுசா பார்க்க போறோம். இது நிவ்யா ஆம்லா ஜூஸ் வழங்கும் ஜாலி டூர். சுற்றுலா தலம் அப்படின்னு எடுத்துட்டாலே மக்கள் எதை விரும்புவாங்க? தண்ணீர், இயற்கை, பச்சை பசுமை, மலைகள், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம். சோ அத்தனை இடங்களுமே வந்துட்டு நம்ம ஆழியார் அணையில வந்தா நம்ம பார்க்கலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா அதிகமான பரப்பளவு கொண்ட அணைன்னு சொல்லலாம். இதுல வந்து போட் இருக்கு. சோ போட்ல ஏறி நம்ம மெதுவா பயணம் பண்ணிட்டு இங்க இருக்கிற இயற்கை காட்சிகளை ஃபுல்லா ரசிச்சுட்டு போலாம். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இயற்கை. சோ இந்த போட்ல ஏறினோம்னா நம்ம எல்லாமே வந்துட்டு குழந்தைகளோட, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்துக்கூடமே வந்துட்டு பொறுமையா நிதானமா ரசிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு பிளேஸ் வந்து ஆழியார் அணை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னு எடுத்துட்டாலே வந்து தென்னை மரங்கள் தான் வந்து ஃபேமஸ். நான் வந்து தென்னை தோப்புல அதிகபட்சம் ஒரு 100-200 தென்னை மரங்கள் கூட அதிகமா பார்த்திருக்கேன். நம்ம ஆழியார் அணைக்கு மேல இருந்து பார்த்தோம்னா கண்ணு கெடுற தூரம் வரைக்கும் தென்னை மரங்களா தான் காட்சி அளிச்சுட்டு இருந்தது. இவ்வளவு தென்னை மரங்களும் ஒட்டுக்கா இங்க மட்டும்தாங்க பார்க்க முடியும். இப்ப நம்ம இந்த ஆழியார் அணையில மத்தியானத்துல நின்றுட்டு இருக்கோம். ஆனா இப்ப நீங்க பாக்குற காட்சியை பார்த்தா அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த நேரத்திலயும் மலைகளை வந்துட்டு பனி, அதாவது மிஸ்ட்னு சொல்லுவோம், அது வந்து மூடி இருக்கு. சோ அந்த மலைகளே வந்து எனக்கு தெரியல. சில்லுன்னு வேற மலை சாரல் வேற என்ன அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த காத்துக்கு இந்த புட்கள் அசைந்து ஆடுறது, இந்த மரங்கள் அசைந்து ஆடுறது எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்துட்டு ஆழியார் அணையில வலது பக்கமா நான் நின்றுட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பச்சை பசுமையான இந்த புட்கள் வந்து தெரியும். இது வந்து காத்துல வர இந்த வாசனை, இந்த புல்லுடைய வாசனை வந்து இங்க நின்று பார்த்து ரசிக்கும் போதுதான் தெரியும். ஸோ இந்த அழகான கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வளர்ந்துருக்க இந்த பசுமையான புட்களை பார்க்கும்போது இயற்கை எண்ணெய் நம்மளுக்கு கொடுத்துருக்க வரம்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான வரங்கள்ல, இந்த மாதிரியான ஜாலி டூர் பிளேஸ்ல வந்து நம்ம எல்லாருமே பார்த்து மகிழலாம். இப்போ இந்த ஆழியார் அணையை ரசிக்கிறதுக்கு வேண்டி பாத்தீங்கன்னா ஒரு பட்டாளமே பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க என்னென்னலாம் பார்த்து ரசிச்சாங்க, இந்த ஆழியார் அணையில மேலும் என்னெல்லாம் சிறப்பு இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. தேசீஸ்வரன். எங்கன்னு வரீங்க? நாங்க திவான் சவுதூர். ஓகே. இப்போ ஆழியார் அணைக்கு ஒரு குடும்பமே, பெரிய குடும்பம்னு சொல்லலாம், குடும்பமே வந்திருக்கீங்க. என்னென்னலாம் பாத்தீங்க? கொள்ளளவு 120 அடி. 120 அடி. இப்போ வந்து 94 அடி தண்ணி இருக்கு. இதுல 30,000 ஏக்கர் பக்கமா விவசாய பாசன வசதி வருது. தமிழ்நாடு இல்லாம கேரளா வந்து மணக்கடவு, மீன்கரை டேம்பு, சோலை, அந்த சுள்ளியார் டேம்பு எல்லாமே பாசன வசதி. இதுல இருந்து போய் தடுப்பணை வச்சு தண்ணி நீக்கி விடுறாங்க. எல்லாம் நெல் விளையிறதுக்கு எல்லா இதுக்கும் தென்னந்தோப்புக்குங்க எல்லா இதுவும் தண்ணி விடுறாங்க.
இப்ப சுத்தி பாக்குறதுக்கு மக்கள் இங்க வந்தாங்கன்னா என்னென்னலாம் பார்க்கலாம்? இந்த இடத்துல வந்து குரங்கு நீர்வீழ்ச்சி இருக்கு, இந்த பக்கம் பூங்கா இருக்குங்க, அங்கே மேலே போனால் போட் போகலாம், எல்லா வசதியும் இருக்குது. மீன் பண்ணை இருக்கு, மீன் சூடாக பொரிச்சு கொடுக்குறாங்க, டேபிள் இருந்தே பொரிச்சு சாப்பிட்றதுக்கு எல்லா வசதியும் இந்த மாதிரி நிறைய வசதிகள் வந்து இருக்குன்னு அடுக்கடுக்கா வந்து சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆழியார் அணையில இருக்க சிறப்பம்சங்கள் இவர் சொன்னாரு. இப்ப ஒரு குட்டி பாப்பா என்கிட்ட இருக்கு. அந்த பாப்பா எப்படி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க கேட்கலாம். பாப்பா பேர் சொல்லு. ஸ்ரீநிதி ராஜ். ஸ்ரீ பேரு ரொம்ப நீளமா இருக்கு, மறுபடியும் சொல்லு. ஸ்ரீநிதி ராஜலட்சுமி. ஸ்ரீநிதி ராஜலட்சுமி. இங்க வந்து என்னெல்லாம் பார்த்து எப்படி நீ என்ஜாய் பண்ண? நிறைய தண்ணி எல்லாம் இருக்கு. நிறைய தண்ணி எல்லாம் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி குட்டி பாப்பாலாம் வந்தா நிறைய தண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? ஓகே. அதாவது இந்த மாதிரி சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் இங்க வந்தாங்கன்னா ஆழியார் அணையில இயற்கையை பார்த்து தண்ணிகளோட இந்த போட்டிங் எல்லாம் போயிட்டு பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்க இருக்கு. சொந்த வீடு காம்ப்ளெக்ஸ்னு இருந்தும் அவசரத்துக்கு லோன் வாங்க முடியல. கவலைய விடுங்க, கடைசியில அந்த பிளேஸ்க்கு போறோம். சோ அங்க இருந்து நம்ம சுத்திலும் இயற்கையை ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா மெல்லமா பொறுப்பையும் நம்ம போனா போதும். சோ இந்த மாதிரியான ரசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆழியார் அணையில இருக்கு. சோ இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இயற்கையோட இயற்கையா நீங்களும் வாழ்ந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த தண்ணியில போறதுக்கு போட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஏறதுக்கு வேண்டி நிறைய சுற்றுலா பயணிகள் எனக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இப்ப நான் ஏற போறேன். இந்த போட்ல பயணப்படும் போது சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பா போறதுக்காகவும் பயப்படாம போறதுக்காகவும் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே இதை வந்துட்டு வேர் பண்ணிட்டு போலாம். நம்ம இந்த ஆழியார் அணையில தினம் இந்த போட்ல வர சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிட்டு வர்றவர் இவர் தான். சோ இப்ப நம்ம இவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிராஞ்சி ஜோசப். ஓகே சார். டெய்லி இங்க வந்து எத்தனை பேர் வருவாங்க? இந்த டெய்லி வரதில்லை, இது வந்துட்டு லீவு நாள்ல வராங்க. சோ சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் வராங்க. ஓகே, இப்போ நம்ம ஜாலியா போலாமா? ஓ ஜாலியா. ஓகே, இப்போ எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பாலிட்டர் போறோம். இது நிவ்யா ஆம்லா ஜூஸ் வாங்க. ஜாலி ஜூஸ். இப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த போட்ல போகும்போது நம்ம தூரத்துல இருந்து பார்த்த மலைகள் எல்லாத்தையுமே நம்ம பக்கத்துல பார்க்க முடியும். இந்த மலைகளை வளர்ந்திருக்க இந்த மரங்கள் எல்லாத்தையுமே நம்ம அருகில இருந்து பார்த்து ரசிக்க முடியும். சோ அப்படிதான் நாங்க எல்லாருமே இங்க ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தண்ணியில இருந்து வர இந்த குளுமையான காத்து வந்து நம்மளுக்கு இதமான ஒரு காத்தா தான் இருக்குது. காத்துல ஆடி போற அழகு வந்து இந்த போட்ல உட்கார்ந்து பக்கத்துல பாத்துட்டு போறோம் பாத்தீங்களா, அது ரொம்பவே அழகா இருக்கு. நீங்களும் வந்து இந்த போட்ல உட்கார்ந்து என்ஜாய் பண்ணீங்க வந்து அடாடா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். மலை வந்து ஒரு தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தங்காட்டி மலைகள்ல இருக்க சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாம இருந்தது. இப்ப போட்ல நம்ம பக்கத்துல போகும்போது தெரியுது மலைகள்ல தூரத்துல வர அருவிகள் கூட நம்ம கண்ணு கிட்ட வந்து அழகா தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து இந்த தண்ணீருக்கு நடுவுல ஒரு சின்ன தீவு மாதிரி தெரிஞ்சது. அது போட் மூலியமா பக்கத்துல போலான்னு சொல்லியிருந்தேன். சோ இப்ப நம்ம போட்ல வந்து அது பக்கத்துல வந்துட்டோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஆழியார் அணைக்கு நடுவுல இருக்கிற அந்த சின்ன தீவு இருக்கு இல்லையா, அந்த தீவை சுத்தி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். குளுமையான காத்தோட சேர்ந்து நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம். பறவைகள் எல்லாமே வந்துட்டு இந்த தீவுல ரொம்ப அழகா பறந்து போயிட்டு இருக்கு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த காற்று வந்து இந்த தண்ணீர்ல அடிச்சு வரும்போது அந்த குளுமையான காத்து வந்து
இந்த போட்ல சவாரி பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால அனுபவிக்க முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன தீவை வந்து நம்ம சுத்தி வந்துட்டு இருந்தோம். சோ இப்ப வந்து நம்ம முழுமையாக அந்த தீவை வந்து சுத்தியாச்சு. நம்ம அங்க இருந்து பார்க்கும்போது மலைகள் எல்லாமே கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப நம்ம மலை கிட்ட வந்து பார்க்கும்போது அங்க நிக்கிற மக்கள் யாருமே கண்ணுக்கு தெரியல. சோ அதுல இருந்து இந்த மலைகள் எல்லாம் எவ்வளவு உயரமா இருந்திருக்கும் அப்படின்னு நமக்கு